ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி இன்ஜினியர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதை மாதிரிலாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா நம்ம ஜீன், குரோமோசோம்ஸ், இதை பற்றி பர்டிகுலராக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதை பற்றி மட்டும்தான் இதை பர்டிகுலராக படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குள்ள டிஎன்ஏ பற்றி தெரியும். டிஎன்ஏ அதாவது ஒரு செல், அதாவது நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லால் ஆனது தான். அந்த செல்லுக்குள்ளே தான் இந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, சென்டரில் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் உள்ளே தான் குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோமில் தான் இந்த டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டு செவரல் டைம்ஸ், இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து சொல்கிறேன். இந்த டிஎன்ஏட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட். இப்போ இந்த ஜீன், அந்த டிஎன்ஏ அதில் ஒரு சின்ன செக்மெண்ட், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதாவது ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீனோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர், அதாவது நம்மளுடைய கேரக்டர் ஹைட்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், அது மாதிரி கலர்ஸு, அந்த மாதிரி இந்த கேரக்டர், நம்ம ஹேர் ஸ்டைல், நோ ஸ்டைல், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு வரதுக்கு காரணம் வந்து இந்த ஜீன் தான் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம கேரக்டரை அப்படி கேரி பண்ணி கொண்டு வரும். அதனால் அந்த இதை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜீன், இந்த ஜீன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த ஜீனை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து கையாளுத முறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு அந்த ஜீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்காண்டினா அதாவது நியூ டிஎன்ஏ, அதாவது நியூ டிஎன்ஏ வந்து உண்டாக்கணும். அதாவது நியூ டிஎன்ஏ வந்து உருவாக்குறதுக்காண்டி நம்ம அப்படி பண்ணணும். அது எப்படி பண்ணோம்னா அதாவது ஒரு 2 டிஎன்ஏ அந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணோம். அதை தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, அது ஷார்ட்டாக ஆர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஜாயின் பண்ணோம். அதனால தான் இந்த அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இதைத்தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிம்போம். இதில் வந்து டிஎன்ஏ வந்து ஜாயின் பண்ணுவோம். 2 டிஎன்ஏ இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால தான் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. டிஎன்ஏ வந்து ஜாயின் பண்ணதுனால இதுக்கு வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டெய்லர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஷர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல்ஸ் தேவை இருக்குது, ஒரு சிஸ்ஸர்ஸ் தேவை இருக்குது, அது மாதிரி டேப்பு தேவை இருக்கும், பட்டன்ஸ் தேவை இருக்கும், மிஷின்ஸ் தேவை இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம்மளுமே இந்த டிஎன்ஏ வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு சில திங்ஸ் தேவை இருக்குது. அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அதாவது பிளாஸ்மிட். இப்போ இதான் இந்த இருக்குதுங்களா. இதில் வந்து அதாவது இது வந்து ஒரு பாக்டீரியல் செல். இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியாவோட டிஎன்ஏ. இதுவும் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்னா இதுவும் அதே ஒரு டிஎன்ஏ தான். இது வந்து ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சின்னதாக சர்க்குலராக, அதாவது ரவுண்டாக இருக்கும். இதில் வந்து டபுள் லேயர் மாதிரி இருக்கும். டபுள் லேயர் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் செல்லில் அந்த கிரீன் கலர் மாதிரி பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்குது. அது மாதிரி இந்த பிளாஸ்மிட் பார்த்தீங்கன்னா அது வந்து குரோமோசோமல் டிஎன்ஏலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு செல் வந்து ஏற்கனவே தெரியும். ஒரு செல் வந்து 2ஆக டிவைட் ஆகும், 2 செல் 4ஆக டிவைட் ஆகும், 4 8 ஆகும், 8 அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்மிட்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதில் என்ன பண்ண முடியும்னா அது வந்து ரிப்ளிகேட் ஆகும். அப்படியே ஒரு பிளாஸ்மிட் வந்து அப்படி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. எப்படின்னா இண்டிபெண்ட்லி, அது தனியாகவே தானாகவே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை கட் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து சிஸ்ஸர்ஸ் தேவை. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஃபேவரான ஒரு டிஎன்ஏ வந்து அதில் ஒரு ஜீன். அந்த ஒரு டிஎன்ஏ வந்து அந்த ஜீன், அந்த பீஸ் ஆஃப் அந்த ஜீனோ அல்லது பீஸ் ஆஃப் டிஎன்ஏவோ அதை என்ன பண்ணோம்னா கட் பண்ணணும்.
ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ஸோ அந்த மாதிரி ஒரு என்சைமை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து கட் பண்ணக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த என்சைம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது இதான் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம வந்து ஜீன், ஸோ ஜீனோட சீக்வன்சி. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஜீனை வந்து அதாவது எல்லா இடத்துலையும் கட் பண்ண முடியாது, அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் தான் கட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பேஸ் பேர் சீக்வன்சி, ஸோ பேலிண்ட்ரோமிக் சீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலிண்ட்ரோமிக் சீக்வன்சி அந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தான் கட் பண்ணுவோம். ஸோ பேலிண்ட்ரோமிக் சீக்வன்சினா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை இங்கே பாருங்கள், GAATTC அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இந்த 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா GAATTC இருக்குது. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்போசிட். ஸோ நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் எப்படி ரீட் பண்ணமோ இங்கே வந்து அது வந்து வைஸ் வெர்சாவாக இருக்கும். அதை லாஸ்ட் டு ஃபஸ்ட் மாதிரி, அதாவது CTTAAG. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம குவானைன், அடினைன், தையமின், சைட்டோசின் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த சீக்வன்சி தான். ஸோ இந்த மாதிரி அதாவது எந்த ஒரு லெட்டரையும் ஃப்ரண்ட் டு லாஸ்ட்டு அல்ல லாஸ்ட் டு ஃப்ரண்ட் ரீட் பண்ணோம்னா சேமாக இருக்கும். ஓகே. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும், பேலிண்ட்ரோமிக் சீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மலையாளம் அப்படின்னு எழுதி வச்சு இங்கிலீஷ் எழுதுங்க, MALAYA அந்த மாதிரி மலையாளம் அதை எழுதி ரீட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து லாஸ்ட் ரீட் பண்ணுங்கள், லாஸ்ட்லேருந்து ஃப்ரெண்டில் ரீட் பண்ணுங்கள். அந்த லெட்டர்ஸ் மறுபடியும் சேமாக தான் வரும். அது மாதிரி ரேஸ் கார். ஸோ அதையும் எழுதி இங்கிலீஷில் நீட்டாக எழுதி ஃப்ரண்ட்ல இருந்து பேக் ரீட் பண்ணுங்கள், பேக்லேருந்து ஃப்ரண்டில் ரீட் பண்ணுங்கள். அந்த லெட்டர்ஸ் வந்து சேமாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸியை நம்ம என்ன சொல்லணும்னா பேலிண்ட்ரோமிக் சீக்வன்சி. ஓகே. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல கட் பண்ணுவோம். ஸோ அந்த எந்த இடத்துல இந்த ஏரியாவில் தான் பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸி தான் கட் பண்ணுவோம். ஸோ அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போடைஈஸ்டர், ஓகே, பாஸ்போடைஈஸ்டர் அப்படிங்கிற பாண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி நம்ம இங்கே இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இந்த ஜீனை வந்து என்ன பண்ணிட்டோம், அதாவது செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி சொல்லணும், அந்த டிஎன்ஏ வந்து கட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்ஏ, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சில டிஸ்கவரிஸ் தான் மெயின் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதாவது நம்ம மற்ற ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நம்ம டெவலப் ஆகுறதுக்கு ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரீசனாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து மெயினாக ஒரு 3 டிஸ்கவரிஸ் தான் நமக்கு வந்து மெயின் ரோல். ஓகே. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட் யாருக்குள்ள கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பிளாஸ்மிட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஏன்னா இந்த பிளாஸ்மிட் வந்து என்ன பண்ணணும்னா ஈஸியாக என்ன பண்ணும், ரிப்ளிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், இண்டிபெண்ட்டாக ரிப்ளிகேட் ஆகும். ஸோ இதை கண்டுபிடிச்சதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ அந்த டிஎன்ஏ கட் பண்ணணும். ஓகே. ஸோ டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு என்சைம் தேவை. ஸோ அந்த என்சைமை தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த டிஎன்ஏ வந்து இதை வச்சு கட் பண்ணதுனால தான் இதை வந்து நம்ம இதுக்கு இன்னொரு நேம் உண்டு, மாலிகுலர் சிஸ்ஸர். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்குது. எதுக்கு, இந்த டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பிளாஸ்மிட் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்ஸில் அந்த டிஎன்ஏ வந்து எப்படி கட் பண்ணணும் அந்த இது. ஸோ தேர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ டிஎன்ஏவை கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டிஎன்ஏ கட் பண்ணதை இன்னொரு டிஎன்ஏ கட் பண்ணியிருப்போம். இந்த 2 டிஎன்ஏ ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு என்சைமை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த என்சைமுக்கு பேர் தான் லைகேஸ். ஓகே. ஸோ இந்த டிஎன்ஏ நமக்கு ஃபேவரான ஒரு டிஎன்ஏ கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு டிஎன்ஏ கட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிஎன்ஏ ஜாயின் பண்ணுவோம். ஓகே. ஸோ எதுக்கு இந்த டிஎன்ஏ கட் பண்ணுதோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதாவது என்ன பண்ணோம்னா நம்ம சில என்சைம்ஸு, சில ஹார்மோன்ஸ், ஓகே, சில மெடிசின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு ஃபேவரான என்சைம், இந்த ஃபேவரான டிஎன்ஏ வந்து ஒரு ஆர்கானிசத்துலேருந்து எடுப்போம். ஓகே. ஸோ அதை எடுத்து அந்த ஆர்கானிசத்தில் டிஎன்ஏவை கட் பண்ணி ஒரு பீஸை கட் பண்ணி எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம வந்து அதிகமான டிஎன்ஏ வந்து என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கட்டிங், இந்த டிஎன்ஏ ஜாயிண்டிங், லைகேஸ், இந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா
ஜீன் குளோனிங். ஸோ குளோனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குளோனிங். ஸோ ஆக்சுவலாக நம்ம சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குளோனிங். ஸோ இதை வந்து டோலி அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியில இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இந்த டோலிங் ஒரு ஆட்டுக்குட்டியை தான் குளோனிங் மூலம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அதில் தான் இந்த இதை வந்து டோலியை வந்து இந்த குளோனிங் மூலம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக குளோனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷனா என்னன்னு தெரியும். அந்த ரீப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் இல்லாமல் இது ஒரு ஆர்கானிசத்துலேருந்து ஒரு செல்லை மட்டும் எடுத்து அந்த செல்லு மூலம் நம்ம புதுசாக என்ன பண்ணலாம், அது அதிகமான ஆர்கானிசத்தை வந்து உருவாக்க முடியும். அது வந்து அந்த ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கானிசம் நம்ம செல் எடுத்தோமோ அந்த ஆர்கானிசம் மாதிரி சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சேமாக இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை நம்ம வந்து குளோன் அப்படிம்போம். இது வந்து கார்பன் காப்பி, அதாவது ஜெராக்ஸ் மாதிரி எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக அந்த குளோன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது குளோன் மீன்ஸ் டு மேக் எ ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசத்துல இருந்து ஒரு செல்லை எடுத்து, செல்லுனா அந்த டிஎன்ஏ அந்த மாதிரி இதை எடுத்து அதே மாதிரி ஆர்கானிசத்தை வந்து நம்ம அதிகமாக உருவாக்க முடியும். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குளோனிங். ஸோ இதுதான் ஜீன் குளோனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளோன் நம்ம உருவாக்குறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம இதில் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த குளோனிங் அதை உருவாக்குறதுக்கு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதை என்ன பண்ணோம்னா, அதாவது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஆர்கானிசம் குளோன் நமக்கு தேவையோ அந்த ஆர்கானிசத்தோட டிஎன்ஏ எடுத்து, ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கட் பண்ணி அதை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ அதில் அந்த ஸ்டெப்பை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ஆர்கானிசத்தோட குளோனிங் நமக்கு வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணோம்னா அந்த ஆர்கானிசத்தில் செல் எடுத்து அந்த செல்லோட டிஎன்ஏ வந்து என்ன பண்ணோம்னா ஐசோலேட் பண்ணுவோம். ஸோ டிஎன்ஏ வந்து செல்லுக்குள்ளே இருக்குது. ஓகே, செல்லில் குரோமோசோமில் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த குரோமோசோமில் அந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக எடுத்துருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட் பண்ணத அந்த டிஎன்ஏ பீஸை வந்து என்ன பண்ணுவோம்னா, அதாவது மற்ற அந்த பிளாஸ்மிட், ஸோ அது கூட என்ன பண்ணுவோம்னா ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது கூட ஜாயின் பண்ணுவோம், பிளாஸ்மிட் கூட ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து அதாவது பிளாஸ்மிட் அந்த டிஎன்ஏ நம்ம எதுலேருந்து எடுத்தோமோ அந்த 2 டிஎன்ஏ ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ 2 டிஎன்ஏ ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து என்ன சொல்லுவோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அல்லது ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ஆர்டிஎன்ஏ இப்போ என்ன பண்ணுதோம்னா ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ள ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசத்தை உள்ள அனுப்புதோம். ஸோ ஹோஸ்ட்னா இப்போ இந்த செல்லில் வந்து டிஎன்ஏ வந்து வளரணும், அதுக்கு ஒரு ஆர்கானிசம் தேவை. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்கானிசத்தை உள்ள அனுப்புவோம். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹோஸ்ட் செல் அப்படிம்போம். ஸோ இப்போ அந்த ஹோஸ்ட் செல் உள்ளே போன பிறகு அந்த டிஎன்ஏ என்ன ஆகும்னா அதாவது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நமக்கு தேவையான அந்த ஹோஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணதும் எதுக்குன்னா ரீகாம்பினன்ட் அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் நடக்கணும், அந்த டிஎன்ஏ வந்து அதிகமாக நடக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து குளோன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆர்கானிசத்தை உள்ள நம்ம செலுத்திட்டோம், ஒரு ஆர்கானிசத்தை உள்ள அனுப்பிட்டோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ, ஓகே, ஆர்டிஎன்ஏ என்ன ஆகும்னா அதே மாதிரி அதிகமான குளோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அது லாஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிரஷன் குளோன்டு ஜீன் இன் ஹோஸ்ட் செல். ஸோ ஹோஸ்ட் செல் உள்ள இந்த குளோன்டு ஜீன் வந்து அது வந்து அதிகமாக என்ன பண்ணும், எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதான் ஃபிஃப்த் பாயிண்ட். ஆக்சுவலாக இப்போ இதுவரை நம்ம படித்தோம் ஜெனடிக் இன்ஜினியர். ஸோ இதை எதுக்காண்டி இதை பண்ணுதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே ரொம்ப டீட்டெயிலாக அதிகமாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இது மூலம் இந்த குளோன் மூலம் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹார்மோன்ஸை தயாரிக்கலாம், வேக்சின்ஸை தயாரிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த குளோனிங் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதேமாதிரி நிறைய ஆர்கானிசத்தையும், அதாவது இந்த குளோனிங் மூலம் நம்ம நியூ ஆர்கானிசத்தையும் அல்லது ஒரு பிளான்ட் மாதிரியோ வேற ஒரு அனிமல்ஸ் மாதிரியும் தயாரிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்து இது வந்து ஹியூமன் செல், இதில் வந்து பாக்டீரியா. ஓகே, ஸோ இங்கேயும் அந்த டிஎன்ஏ எடுக்காங்க, இங்கேயும் டிஎன்ஏ எடுக்காங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணி இது வந்து ஆர்டிஎன்ஏ இப்போ பாக்டீரியா உள்ள சென்ட் பண்ணுறாங்க. ஸோ பாக்டீரியா உள்ள சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்டிஎன்ஏ என்ன ஆகுதுன்னா ரிப்ளிகேட் ஆகுது. ஓகே, ஸோ ரிப்ளிகேட் ஆகி இப்போ பாருங்க
நிறைய க்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த க்ளோன் வந்து நமக்கு ஃபேவரபிள்